குடும்பம் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு சுவையான ஒரு தேங்காய் சட்னி எப்படி தயாரிப்பது என்பது பற்றிய ஒரு வீடியோவை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பாதி, பச்சை மிளகாய் 2, பொரிகடலை 50 கிராம், இஞ்சி ஒரு சிறு துண்டு, பூடு 3 பல், உப்பு தேவைக்கு, கறிவேப்பிலை தேவைக்கு, கடுகு தேவைக்கு, வத்தல் பெரிய அளவு 1, சீனி அரை ஸ்பூன், கடலை எண்ணெய் தாளிப்பதற்காக. ஓகே நேயர்களே, இந்த 11 பொருட்களை கொண்டு ஒரு சுவையான தேங்காய் சட்னி எப்படி தயாரிப்பது என்பதை மிக சுருக்கமாக காண்போம். முதலில் நீங்கள் தேங்காயை துருவி அந்த தேங்காயுடன் பச்சை மிளகாய், பொரிகடலை, இஞ்சி, பூடு, உப்பு, சீனி இவை அனைத்தையும் சேர்த்து தண்ணீர் விடாமல் மிக்சியில் வைத்து நீங்கள் முதலில் அடிக்க வேண்டும். அது ஒரு கூழ்ம நிலைக்கு வந்த பிறகு சிறிது தண்ணீர் விட்டு அதன் பிறகு மீண்டும் அதை மிக்சியில் வைத்து கூழ்மமாக்க வேண்டும். இந்த கலவையை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து தேவைக்கு நாம் கடலை எண்ணெயை இங்கே ஊற்றுகின்றோம். கடலை எண்ணெயை தேவைக்கு விட்டு அதன் மீது அந்த ஒரு வத்தலை போட வேண்டும். எண்ணெய் மிக சூடான பிறகு அந்த ஒரு வத்தலை நாம் போட வேண்டும். வத்தலை போட்டு வதக்கும் போது அந்த வத்தல் கருப்பு கலராக மாறும். கருப்பு கலராக மாறிய பிறகு கடுகை அதன் மீது போட்டு வெடிக்க செய்ய வேண்டும். கடுகு முழுவதுமாக வெடித்தவுடன் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம். இனிமேல் நமக்கு அடுப்பு தேவையில்லை. அதன் பிறகு நாம் கறிவேப்பிலையை எடுத்து அதை 2-3 சிறு துண்டுகளாக அதை பொடி செய்து நாம் ஏற்கனவே இப்போ அடுப்பில் வைத்திருக்கக்கூடிய இந்த தட்டில் விட்டு ஏற்கனவே நாம் கூழ்மமாக செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கலவை, தேங்காய் கலவையை முழுவதுமாக இதன் மீது விட்டு கிளறி, நன்றாக கிளறி, தேவைக்கு தண்ணீர் விட்டு உப்பு சரியா என்பதை பார்த்து மீண்டும் தேவை என்றால் உப்பை போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு சுவையான தேங்காய் சட்னி. ஹோட்டலில் வைப்பது போன்ற ஒரு சுவை மிகுந்ததாக இருக்கும். எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நேயர்களே.